சத்தம். செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பறை ஓசை அவனுக்கு கேட்டது. அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயில் ஒன்று கூ கூ என கூவியது. குயிலின் ஓசை செழியனுக்கு செவிக்கு இனிமையாக இருந்தது. தொலைவில் எங்கோ சிங்கம் முழுங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரவாகி விட்டது. பறவைகள் சிறகைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிறது, ஆந்தை அலையறது அலறியது. கீரிப்பிள்ளை செடிகளின் மறைவில் இருந்து ஓடி மயில் அகவியது. பாம்பு தனது குச்சிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றை எல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. திடுக்கு கண்வழித்தான் செழியன். ஓ, இதுவரை நான் கண்டது கனவா என மனதுக்குள் கேட்டு கொண்டான். அதன் பிறகுதான் செழியனுக்கு சற்று பயம் குறைந்தது. கனவில் கண்ட காட்டை நினைத்து வியந்தான் செழியன். எழுந்தவுடன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். காலை நேரத்தில் வழக்கம்போல் தோட்டம் அழகாக இருந்தது. பூச்செடிகளில் பூக்கள் பூத்திருந்தன. வண்டுகள் முரளும் ஓசை கேட்டது. சரி, நன்றி எல்லாம் சொல்றது இல்லையா? தண்டமே அம்மா.